ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய மிகுந்த கருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நீர் ஆசீர்வாதமாய் மாறப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இடைப்படுகிறதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உணர நேரே கிருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய சமூகம் முன்பதாக கடந்து போய் வழிகள் எல்லாவற்றையும் தேவரே நீர் வாய்க்க பண்ணி உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்கள் எல்லைகளை நிரப்பி நேரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துர்கமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துர்கமும் நீர், கேடகம் நீர், இரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், துச்சன பிரவாகம் புரண்ட போதும். நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார். உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவே. தயை செய்பவனுக்கு நீ தயையுள்ளவர், உத்தமனை நீ உயர்த்திடுவே. புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதரன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் வேலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஓர் சேனைக்குள் பாய்வே, உம்மாலே பதிலை தாண்டிடுவே. உம்மாலே ஓர் சேனைக்குள் பாய்வே,
உம்மலை மதிலை தாண்டிடுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சத்துருவை நான் தொடர்ந்திடுவேன். சதா காலமும் ஜெயமெடுப்பேன். சதா காலமும் ஜெயமெடுப்பேன். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீ. உமது கரம் என்னை உயர்த்தும். ரட்சண்ய கேடகம் எனக்கு தந்தீ. உமது கரம் என்னை உயர்த்தும். கர்த்தரையல்லால் தேவனில்லை. கர்த்தரையல்லால் தேவனில்லை. அவரே எந்தன் கண்மலையா. அவரே எந்தன் கண்மலையா. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. பலத்தினால் என்னை இடை கட்டி, மான்களின் கால்களை போலாக்கி. நீதியின் சால்வையை எனக்கு தந்து. நீதியின் சால்வையை எனக்கு தந்து. உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். உயர்ஸ்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர், கேடகம் நீர், ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பெலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மைகளை, பாக்கியங்களை, இவைகளின் ஆழத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகல புதை பொருள்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில எடுத்து பயன்படுத்தி உம் ராஜ்யத்தை வந்து அடைய ஏற்ற கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எழுந்து நின்று 54வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடு.
Alleluia, 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 Alleluia. அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். Alleluia, 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 Alleluia. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவரோடே இருக்கிறார். Alleluia, 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 Alleluia. அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். Alleluia, 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 Alleluia. உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. Alleluia, 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 Alleluia. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. Alleluia, 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 Alleluia. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ, பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். கைகளை தட்டி உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே, ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல் மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆற்றலோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், ஆற்றலோடு பேசவும்
அன்பு கொண்டு வாழவும் ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே, ஆவி ஊற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் எந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் எந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே, உலகம் எங்கும் சாட்சி நாங்களே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருநாமத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருநாமத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா கரங்களை தட்டி ஆமென். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சமாதான காரணம் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித
பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் சுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை நிரப்பும் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டு வருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. பூமியிலே ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி அழைத்த பொழுது எங்கள் குரலை கத்த நீர் புறம்பே தள்ளாமல் உம்முடைய மகிமையை, உம்முடைய வல்லமையை நீர் எங்கள் நடுவிலே விளங்க பண்ணும் தேவனாய் எங்கள் நடுவிலே அசைவாடி கொண்டு வருகிறதற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியிலே ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் எப்படி அசைவாடினீரோ அப்படியே உம்முடைய ஜனங்களாகி எங்கள் நடுவிலே நீரை அசைவாடும் ஒரு தேவனாக இருக்கிறதற்காக உம்முடைய நாமத்தை வாய்களை திறந்து நாங்கள் யாவரும் இணைந்து துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறதற்கும் நீர் எங்கள் நடுவிலே அசைவாடுகிறதற்கும் மண்ணிலே நாங்கள் எம்மாத்திரம் என்கிறோம் கர்த்தாவே. எவ்வளவேனும் பிரயோஜனமற்ற எங்கள் நடுவை ஆண்டவராகிய தேவனீர் தேர்ந்தெடுத்து எங்கள் நடுவிலே உம்முடைய வாசஸ்தலங்களை உருவாக்கும்படி சித்தம் கொண்டபடியினால் உம் நாமத்தை நாங்கள் யாவரும் இணைந்து துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய தேவனுடைய செயல்பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபைகளுக்காய் நன்றி. கர்த்தருடைய இரக்கங்களுக்காய் நன்றி. கர்த்தருடைய அளவற்ற வல்லமைகளுக்காய் நன்றி. நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட வீற்றிருந்து நீர் எங்கள் நடுவிலே அசைவாடி எங்கள் நடுவிலே உம்முடைய வாசஸ்தலங்களை உருவாக்கும் தேவனாய் இருக்கிறதற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவரே சில ஜெப குறிப்புகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரின் அங்கீகரியும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஏறெடுக்கப்படும் ஒவ்வொரு ஜெபங்களின் மேலும் உம்முடைய கிருபை பூர்ணமாய் விளங்குவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே
போல நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்முடைய தேசத்திற்கு எதிராக நிறைய விதமான சாத்தானுடைய ஆயுதங்கள் உருவாக்கப்படக்கூடிய சூழல்ல, இன்னொரு பகுதியில அநேக விதமான போருக்குரிய அபாயங்கள் சூழக்கூடிய அநேக விதமான தன்மைகள் நமக்கு அண்டை அயல் நாடுகளாக காணப்படக்கூடிய பல நாடுகள்ல நம்முடைய தேசங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அளவிற்காக ஆங்காங்கே ஆயுதங்கள் தாங்கின கப்பல்களும் ஆயுதங்கள் தாங்கின அநேக விதமான இராணுவ தளங்களும் மெய்யாகவே அமைக்கப்பட்டிருக்கிறதாக செய்திகளின் வழியாக நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். ஒரு பாதுகாப்பற்ற நிலைகளிலே நம்முடைய இந்திய நாடு காணப்படுகிறதுனாலே இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்கணும். நாம் வசிக்கக்கூடிய நம்முடைய நாடு, நம்முடைய நாட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் உருவாக்கப்படுகிறது உண்டானால் அவைகளிலே நீங்களும் நானும் பாதிக்கப்பட முடியுமே. கர்த்தருடைய நாமத்தினாலே தேசத்தினுடைய பாதுகாப்புகளுக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே இராணுவ கட்டமைப்புகள் எல்லாம் சீராய் இயங்கும்படிக்காக எந்த தீவிரவாத இயக்கங்களின் மூலமாய் வரக்கூடிய அபாயங்களும் ஆபத்துகளும் நம்முடைய தேசத்தின் எல்லைகளை தாக்காதபடிக்காக அணு ஆயுதங்களினாலே வரக்கூடிய எந்த விதமான அபாயங்களும் நம்முடைய இந்திய நாட்டுக்கு விரோதமாய் உருவாக்கப்படாதபடிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே நம்முடைய இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புகளுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த இந்திய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் வாய்களை திறங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. எல்லா விதமான கப்பற்படை தளபதிகளுக்காக, எல்லா விதமான விமானப்படை தளபதிகளுக்காக, எல்லா விதமான தேங்க்யூ மை ஃபாதர் காலாட்படை தளபதிகளுக்காக, எல்லா விதமான ராணுவ தேங்க்யூ மை ஃபாதர் ராணுவத்திலே பணியாற்றக்கூடிய மக்களுக்காக, தேச எல்லைகளிலே பணியாற்றக்கூடிய மக்களுடைய பாதுகாப்புகளுக்காக, அவர்கள் நம்முடைய தேசங்களை சரியான விதத்திலே பாதுகாக்கும்படிக்காக எந்த விதமான தீவிரவாத அந்த ஊடுருவல்களும் எந்த விதமான அசம்பாவிதமான காரியங்களும் நம்முடைய இந்திய நாட்டின் எல்லைகளை தாக்காதபடிக்காக பாதிக்காதபடிக்காக தேசத்தின் எல்லைகளை காப்பாற்றும்படிக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய இந்திய நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கும்படிக்காக அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சத்தத்தை உயர்த்தி ஊக்கமாய் 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 ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்கள் நாட்டினுடைய பாதுகாப்புகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் நாட்டினுடைய பாதுகாப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் தேசத்தின் எல்லைகளை காப்பாற்றாமல் போகிறது உண்டானால் எங்கள் தேசத்தை பாதுகாக்கக்கூடிய காவல்காரர்களுடைய பிரயாசங்கள் விருதா என்று நாங்கள் பார்க்கிறோமே. தேசத்தை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளை கொடுப்பீராக. தேசத்திலே உம்முடைய கிருபை வந்து விளங்கும்படிக்காக உம்முடைய தூதர்களை அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த கர்த்தாவே பயமற்ற ஒரு வாழ்க்கை, சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை எங்கள் இந்திய நாட்டிலே காணப்படும்படிக்காக உம்முடைய நாமத்தினால் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்கள் தேசத்தினுடைய பாதுகாப்புகளுக்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து அதற்கேற்ற மகிமைகளை கர்த்தரில் விளங்க பண்ணினீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிதான கருவையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்திலே நீங்களும் நானும் பயணப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். இது முந்தின கால ஒரு ஓட்டத்தை போல காணப்படாமல் இந்த காலத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் சரியான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகவும் தேவனுடைய திட்டங்களை தடையில்லாமல் நிறைவாக்கவும் நம்மால முடியும். நம்ம கூட நிறைய ஜனங்கள் பயணப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்களாம் பாதி வழியில எங்க போனாங்கன்னு நமக்கு தெரியல. ஆரம்ப நாட்கள்ல ஏராளமான ஜனங்கள் கர்த்தருடைய வசனங்களுக்காக கர்த்தருடைய காரியங்களுக்காக ஓடக்கூடிய மக்கள், ஏராளமான மக்கள் வந்தாங்க. ஆனா இன்றைக்கு அவர்களுடைய பெயர் முதற்கொண்டு அறியப்படாத அளவிற்காக எங்கேயோ போயிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாகிலும் ஒரு இடரல், ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நம்முடைய கால்கள் தடுமாறுகிறது உண்டானால் நீங்களும் நானும் அதோகதியாக கடந்து போக ஆரம்பிச்சிருவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஓட்டத்தை நீங்களும் நானும் சரியான விதத்தில் ஆசரிக்க துவங்கினால் மட்டும்தான் தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க நம்மளால முடியும். இறுதி சுற்று ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓட்டத்துல எவ்வளவு தூரம் வேகமாய் ஓட முடியுமோ ஓடணும், எவ்வளவு தூரம் தடுமாறாமல் ஓட முடியுமோ அப்படி ஓடணும். இலக்கை எட்டும்படிக்காக நீங்களும் நானும் தீவிரம் காண்பிக்க வேண்டும். எந்த இடத்திலும் சற்றாகிலும் நாம் அமர்ந்து ஓய்வெடுத்து விடாத அளவிற்காக இந்த இயக்கத்தை திறமையாக நாம் செய்து முடிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் கர்த்தராக தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஓட்டத்தினுடைய நிறைவான பணிகளை எட்ட நம்மளால முடியும். ஆரம்ப நாட்கள்ல உங்கள்கிட்ட நான் பேசியிருந்த வார்த்தைகளை திரும்ப உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதெல்லாம் ஆரம்ப நாட்கள்ல கர்த்தராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு திட்டமான ஒரு காரியம். ஆண்டவராக தேவன் ஆரம்ப நாட்கள்ல ஆதாமையும் ஏவாளையும் அழைப்பித்து ஆதாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்,
நீ இந்த நிலத்திலே நின்று அதாவது மண்ணில் நின்று எடுக்கப்பட்டபடினாலே இந்த மண்ணிலே நீ பண்படுத்தவும் காப்பாற்றவும் நான் இந்த உலகத்தை உன்னுடைய கரங்களிலே கையளித்தேன்னு சொன்னார். அந்த நாட்கள் துவங்கி பண்படுத்தப்படக்கூடிய பணிகளை எல்லா ஜனங்களின் மூலமாகவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்கள் செஞ்சுட்டே வர ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படக்கூடிய அந்த நாட்கள் துவங்கி ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால், இப்ப நம்ம செய்யக்கூடிய ஊழியம் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நிலத்தை பண்படுத்தக்கூடிய அளவிற்காக கர்த்தராகிய மக்களுக்குள்ளாக ஜனங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறப்படக்கூடிய அளவிற்காக இதெல்லாம் பண்படுத்தக்கூடிய ஒரு பணி நம்ம செஞ்சுட்டே வர ஆரம்பிக்கிறோம். இது அப்போஸ்தலர்கள் துவங்கி தீர்க்கதரிசிகள் துவங்கி அநேக விதமான பரிசுத்தவான்கள் துவங்கி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டம் இப்போ ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி வரக்கூடிய இந்த ஓட்டம். இந்த ஓட்டத்துல நீங்களும் நானும் அசதியா இருக்கிறது உண்டானால், இவ்வளோ நாள் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா விதமான பிரயாசங்களும் நம்முடைய அலட்சியத்தினால் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாம போக ஆரம்பிச்சோம். அதனாலதான் இப்ப நமக்கு விரோதமாய் வரக்கூடிய சாத்தானுடைய போராட்டங்கள் முற்காலத்திலே வந்திருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே வந்த போராட்டங்களை காட்டிலும் அதிகமானது. ஏன்னா இந்த ஓட்டத்தை நீங்க சரியா முடிச்சிடக்கூடாதுதான் சாத்தானுடைய திட்டம். கர்த்தருடைய திட்டத்தின்படி எல்லா ஜனங்களும் இயங்கிட்டு வந்தாங்க. அவரவர்கள் தங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப நம்ம இறுதிக்கட்ட ஓட்டம், இறுதிக்கட்ட சுற்று. இந்த இறுதி ஓட்டத்தை நாம் சரியான விதத்திலே நிறைவாக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் கர்த்தர் இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய திட்டத்தினுடைய முழுமையை இந்த உலகம் எட்ட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப இந்த நேரத்துலதான் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் இயங்க ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரத்துல சாத்தான் கர்த்தருடைய திட்டங்களை முழுமை அடைய பண்ண விடாத அளவிற்காக இந்த உலகத்தின் மேல என்னென்ன விதமான திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டங்கள் முழுமை அடைய விடாத அளவிற்காக ஊழியம் செய்யக்கூடிய மக்களுக்கு விரோதமாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களுக்கு விரோதமாய், விசுவாசிங்கிற ஆண்டவருடைய நாமத்தினாலே பேரிடப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமாய் நிறைய போராட்டங்களை இந்த பொல்லாத சாத்தான் உருவாக்கி கொண்டு வருகின்றான். அவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய திட்டம் இந்த உலகத்துல முழுமை அடைய பண்ணக்கூடாது. இது நம்முடைய ஓட்டமாக இருக்கிறனால இவ்வளவு நாள் வரைக்கும் சாத்தானுடைய இயக்கம் காணப்பட ஆரம்பித்தாலும் இப்ப அதிகம் தீவிரமா இருக்கிறதுனுடைய காரணம் என்ன? சாத்தானுக்கும் தெரியும் உலகத்தினுடைய நிறைவை நோக்கி இந்த உலகம் கடந்து போகிறது பற்றி நீங்களும் நானும் அறிகிறோமோ இல்லையோ, சாத்தானும் அறிய ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த அறியக்கூடிய இந்த காரியத்தின் நிமித்தமாகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய மக்களுக்கு எதிராக அநேக விதமான போராட்டங்கள் ஒரு காலம் நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு முன்பதாக பலவிதமான சர்க்கிள்கள் உருவாக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? இதுதான் ரீசன். ஏன்னா இந்த ஓட்டத்தினுடைய நிறைவை நீங்க கர்த்தருடைய நாமத்தினால நிறைவாக்கி முடிச்சிட்டீங்கன்னா பூமியை குறித்ததான கர்த்தருடைய திட்டம் இந்த பூமியிலே முழுமை அடைய ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு காரியத்தை தடுக்கும் முகாந்திரமாகத்தான் பல வழிகளில் சாத்தானுடைய போராட்டங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறது. ஏதாகிலும் அதாவது இந்த குடும்பத்தினுடைய பின்னணியத்துல நீங்கள் ஊழியத்தை கர்த்தருடைய நாமத்தினால செய்யாம போயிடணும், உங்களுடைய தேவைகளின் நிமித்தமாக ஊழியத்தை செய்யாம போயிடணும், வேலை பழு அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறாலும் ஊழியத்தை செய்யாம போயிடணும், குடும்பத்துல காணப்படக்கூடிய கஷ்டத்தின் நிமித்தமாக இந்த ஊழியத்தை செய்யாம போயிடணும். இதுதான் சாத்தான் தரக்கூடிய காரியம். நீங்களா கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு காலங்கள் வரைக்கும் இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு முன்பதாக பலவிதமான போராட்டங்கள் இவைகளின் மேலே நம்முடைய மனம் மெய்யாகவே கடந்து போகக்கூடிய நேரத்துல ஊழியத்தை நம்ம மறந்து போயிடும். இதுதான் சாத்தானுடைய ஒரு 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 மாயையான அல்லது நம்முடைய மனதை மயக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்கள் நிறைவாக்கப்பட முடியாத ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி. இந்த ஒரு காரியத்தை இந்த நாட்கள்ல தீவிரமாய் சாத்தான் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கிறான். ஆகவே இந்த மாதிரியான நேரங்கள்ல தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத காரியத்தின் ஊடாக கடந்து போகாம வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது மாதிரி எது சரியான காரியமாய் இருக்கிறதோ அவைகளை நோக்கி நீங்கள் உங்கள் மனதை திருப்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அவைகளுக்கு உண்டான மிகுந்த பலன்களை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை, சில வார்த்தையை வாசிகளை பாருங்க. 2 யோவானின் புத்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். முதல் காரியம், செய்கையினுடைய பலனை இழக்கக்கூடாது, பூரணமான பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பற்றி பல வார்த்தைகளை நம்ம பேசியிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு விஷயம்தான், பலன் இல்லாத கிரியைகளின் ஊடாக கடந்து போகாதீங்க. எது உங்களுடைய வாழ்க்கையிலே பலன்களை தருகிறதோ அவைகளை நோக்கி உங்களுடைய மனதை திசை திருப்புங்கள். இதுதான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார். பலன் இல்லாம பல விதமான சூழ்நிலைகள்ல நம்மை அறியாத ஏராளமான காரியங்கள் நமக்கு முன்பதாக நிறைவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக கர்த்தருடைய ஊழியத்திற்காக சென்னை பட்டணத்திற்கு கடந்து போன அந்த ஆரம்ப நாட்கள்,
அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அந்த ஊழியம்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியில இறுதி ஜெப வேளை வந்தது. ஒவ்வொரு விதமான மக்களும் தனித்தனியா வந்து ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு 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 ஏறக்குறைய அதாவது ஒரு 4வது அல்லது 5வது வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு வந்தாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள். இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஐயா. இந்த பிள்ளை வந்து எந்த விதமான ஒரு காரியத்திலும் ஒரு கவனமற்றதாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. உடனே சரி, அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் சொல்வதற்கு முன்பதாக ஏதோ அந்த பிள்ளையினுடைய மனதிற்குள்ளாக ஒரு சின்ன ஒரு கவலை இருக்கிறதை போல, எங்கோ அந்த பிள்ளை வந்து எப்போ பார்த்தாலும் அப்படி வந்து அதை விட்டத்தை விரிச்சு பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கிறா. படிப்புல நாட்டம் இல்லை. மற்ற பிள்ளைகள் மாதிரி வந்து இந்த பிள்ளை வந்து மற்ற பிள்ளைகளை போல இயக்கத்தின் ஊடாக கடந்து போகாம ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக கவலையின் ஊடாக இருக்கிற போல நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஐயா. எத்தனையோ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டோம், எத்தனையோ விதமான ஆட்கள்கிட்ட வந்து கூட்டிட்டு போயிட்டோம். என்ன பிரச்சனை என்பதை பற்றி கண்டுபிடிக்க முடியல. ஆகவே இந்த பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உடனே இந்த பெற்றோரை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த பிள்ளையோடு கூட தனியாக பேச எனக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னேன். அந்த பிள்ளையை பார்த்து நான் கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனைமான்னு கேட்டேன். அவங்க பெற்றோர்கள் எல்லாம் சற்று தொலைவை அனுப்பிவிட்டு 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை பார்த்து உனக்கு என்ன பிரச்சனை கேட்டேன். எனக்கு என்னை அறியாத ஒரு மனக்கவலை எனக்குள்ளாக அதிகமாய் காணப்படுகிறது அப்படிங்கிற பற்றி சொன்னாங்க. உடனே நான் அந்த பிள்ளை பார்த்து கேட்டேன், உன்னால் வந்து படிக்க முடியலையா, அந்த கவலையா அப்படின்னு கேட்டேன். அல்ல ஆசிரியர்களுக்கு முன்பதாக அதாவது சரியான ஒரு படிப்பு இல்லாதனால உன்னை வந்து ஆசிரியர்கள் அடிக்கிறாங்களா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் சிரிக்கக்கூடாது அங்கிள்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. இல்லை நான் சிரிக்கலாமா, உனக்கு என்ன பிரச்சனை என்பதை பற்றி கேட்ட பொழுது அந்த பிள்ளை ஒரே ஒரு வார்த்தையை சொன்னது, எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன்னு சொல்லிச்சு. இப்போதான் 5வது கிளாஸ் படிக்குது. இனி அந்த பிள்ளைக்கு வந்து அந்த வகுப்பெல்லாம் முடிக்கணும். இனி அதன் பின்பதாக அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பின் ஊடாக கடந்து போகணும். இனி அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு திருமணத்துக்கான வரன் பார்க்க வேண்டும். இனி அந்த பிள்ளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று சொல்லி இப்பவே யோசிக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ கவலைப்படாது. எந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே பலன் அளிக்காமல் காணப்படுகிறதோ அதற்கு நீ மிகுதியான நேரத்தை நீ ஸ்பெண்ட் பண்ணாத, செலவு பண்ணாத. இந்த காரியத்தை நிமித்தமாக உன்னுடைய பலம் எல்லாம் பலவீனப்பட்டு போக ஆரம்பிக்கும். ஒரே ஒரு காரியத்தை நீ எந்த விதமான ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் சரியாய் அந்த இலக்கை எட்டக்கூடிய அளவிற்காக நீ முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானா பல காரியங்களை நம்ம செஞ்சு அநேகம் நேரங்களில் நீங்களும் நானும் பலவீனப்படுத்தப்படுகிறதை காட்டிலும் ஒரு காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்தை ஒருபடியாய் நீங்களும் நானும் செஞ்சு முடிக்கணும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். பலன் இல்லாத நிறைய கிரியைகளுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. பலனை தராது இருக்கக்கூடிய அநேக விதமான காரியங்களுக்காக நீங்களும் நானும் நம்முடைய மனதை அவைகளின் ஊடாக செலுத்த வேண்டாம். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எது என்னுடைய வாழ்க்கையிலே பலன்களை தரக்கூடியதாய் விளங்குகிறதோ அதற்கு நேராய் நான் என்னுடைய மனதை திசை திருப்பி அவைகளை நான் செயல்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஏற்ற மிகுந்த நன்மைகளை நான் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அதுல 2வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிற கேளுங்க. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவன் என்ன கிரியைகளை செய்கிறானோ பலன் கொடுக்கக்கூடிய கிரியைகளா இருக்கிறது உண்டானால் ஏற்ற பலன்கள் அவனுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் கொடுக்கப்பட ஆரம்பிக்கும். ஒரு காரியத்தை நம்ம வந்து குறிவைத்து அந்த காரியங்களை நீங்களும் நானும் எய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் சரியாய் அந்த இலக்கை எட்டக்கூடிய அளவிற்காக நீங்கள் உங்களுடைய பலத்தை நீங்க பயன்படுத்துங்க. தேவையில்லாத காரியங்களுக்காக பல கற்களை நாம் செலவு பண்ணுகிறதை காட்டிலும் ஒரே கல்லினால் கோலியாத்துடைய நெற்றி பட நம்ம அடிக்கணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அதான் நம்முடைய பலத்தை வந்து பலவீனப்படுத்தக்கூடாது. அந்த பலத்தை ஒரே அடியினால் அந்த காரியங்கள் யாவற்றையும் சாதிக்கக்கூடிய அளவிற்காக பலன்களை பெறக்கூடிய அளவிற்கான கிரியைகளின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். பலன் கொடுக்கக்கூடிய கிரியைனா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பலன் இல்லாத பல காரியங்களை பற்றி நீங்களும் நானும் யோசித்து நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் விரயம் பண்ண ஆரம்பிக்கிறோம். பலன் இல்லாத நிறைய விஷயங்களுக்காக இப்ப நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் கவலைப்படக்கூடிய இந்த காரியத்தினால் ஒரு மாற்றமும் நடக்காது, ஒரு பலனுமே வாழ்க்கையில வராது. ஆனால் அதற்காக பல நாட்கள் நாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். பல நேரங்கள் நாம் அதுக்காக நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். இந்த ஒரு காரியத்தை பற்றிதான நம்மை அறியாத ஒரு அச்ச உணர்வு, நம்மை அறியாத ஒரு வேதனை, நம்மை அறியாத ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து 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 அந்த பிரச்சனைக்குரிய காரியங்கள் வரும்பொழுது அது இருந்த இடம் தெரியாம அப்படி வளர்ந்து போகக்கூடிய அந்த காரியங்களை பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம யோசிப்போம், இதுக்காகவே எழுதுறோம், நம்ம வந்து நேரத்தையும் காலத்தையும் நம்ம வந்து விரயம் பண்ண ஆரம்பிச்சோம் என்றதை பற்றி. அப்ப கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பலன் இல்லாத எதற்காக உங்களுடைய டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒண்ணு செய்யுங்க, அந்த ஒரு காரியத்தையும் 100% வெற்றியான ஒரு காரியமாக நீங்கள் செயல்பட பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
பலன் கொடுக்கக்கூடிய கிரியைகள் என்றால் என்ன, அவைகளைத்தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாய், எது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மக்களாய் காணப்படக்கூடிய நமக்கு ரொம்ப பலன்களை தரக்கூடிய முக்கியமான கிரியைகள் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. 2 நாளாகமம் புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ற. 2 நாளாகமும் அதுல 15வது அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். 5வது வசனம், அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. 6வது வசனம், ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது, தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்கப்படினார். 7வது வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். எந்த கிரியைகளுக்கு பலன் உண்டுன்னா, நீங்க மற்ற மக்கள் மாதிரி அதை இதை நீங்க யோசிக்காம கர்த்தரை தேடும் விஷயத்துல நெகிழ விடாத கைகள் உடையவர்களாய் நீங்கள் விளங்குங்கள். உங்க வாழ்க்கையில எது உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த பலன்களை தரக்கூடியதாய் விளங்க முடியும் அப்படின்னா, எல்லா நேரத்திலும் கர்த்தராகிய தேவனை தேடக்கூடிய விஷயத்துல நீங்கள் சற்றாகிலும் ஓய்ந்திராத அளவிற்காக, அவங்க சொல்றாங்க, என்ன விதமான வார்த்தையை சொல்றாங்க, உங்கள் கைகளை நெகிழ விடாத அளவிற்காக இவைகளுக்கு உங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் நீங்கள் பயன்படுத்துங்க. தேவையில்லாத பலவிதமான காரியத்தின் ஊடாக சத்துருக்கள் எதிர்படுறாங்க. சத்துருக்களுக்குரிய அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக வர ஆரம்பிக்கிறது. இவைகளை பற்றிதான எந்த விதமான கவலையும் இல்லாமல் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன, உங்கள் தேவனை ஆரம்ப நாட்களை தேடக்கூடிய நேரத்துல எப்படி கர்த்தராகிய தேவன் தம்மை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய வெளிப்பாடுகள் உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் நீங்கள் அவரை விடாமல் தேடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குங்க. இந்த விஷயத்துல உங்கள் கைகளை நெகிழ விடாமல் அந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போங்கள். இந்த கிரியைகள் எல்லாவற்றிற்கும் மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. தங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் கூட தங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியத்துல கர்த்தராகிய தேவனை அவர்கள் இடைவிடாமல் தேடக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய ஊழியத்தின் காரியமாகட்டும், தங்களுடைய தேவைகளாய் காணப்படக்கூடிய சூழ்நிலைகளாகட்டும், இன்னும் எத்தனை விதமான காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி தேடி பார்க்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய தேவனை தேடாமல் இருக்க ஆரம்பிக்கிறதுனால நாமவே இயங்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். நிறைய நேரத்துல நாம் இயங்கக்கூடிய அந்த இயக்கத்திலே வெற்றி நம்முடைய வாழ்க்கையில வராது. நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய வேத புத்தகம் வந்து வாசிக்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இருந்து இயங்காது இருக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் முழு வெற்றியினுடைய நிலைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய அந்த செய்தியிலே ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினால கோலியாத்தை எதிர்க்கும்படிக்காக தாவீது கடந்து போகின்றான். தாவீது இப்பொழுது கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த ஒரு நேரம், கர்த்தருடைய நாமத்தினால கோலியாத்து என்கின்ற அந்த மனிதன் எல்லா விதமான ஆயுதங்கள் தரித்தவனாக தன்னுடைய கையில அநேக விதமான, அதாவது அந்த கேடகங்களை பிடித்து பட்டயங்களை பிடித்து எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் தரித்து கொண்டவனாக தாவீதுக்கு முன்பதாக நிற்கின்றான். இப்ப கர்த்தருடைய வார்த்தைகளின் படியே தாவீது என்கிற மனிதன் எந்த விதமான ஆயுததாரியாக காணப்படாமல் கையில காணப்படக்கூடிய ஒரே அந்த கவனை வைத்துக் கொண்டு அந்த கல்லை வைத்து சுழற்றி கோலியாத்துடைய நெற்றிப்படை எரியும்படிக்காக அந்த காரியங்களை செய்கின்றார். கொஞ்சம் யோசிங்க, அவ்வளோ பெரிய ஆயுததாரியாய் காணப்படக்கூடிய கோலியாத்தை மேற்கொள்ள ஒரு சிறிய கல்லினாலும் ஒரு கவனினாலும் எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? ஒருவேளை தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய அந்த கேடகத்தை பயன்படுத்தி அந்த கல்லை அந்த கோலியாத்தை தடுத்திருக்கிறது உண்டானால் ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். இந்த காரியங்களை இயங்க செய்தது யார் என்றால், தான் கூட தேவன் இருக்கிறார் என்பதை தாவீது அறிய ஆரம்பிச்சார். தேவனை அவர் தேடினார். ஆண்டவராக தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது சொல்லுகின்றார், நீ மெய்யாகவே உன்னுடைய மாம்ச பலத்தினாலும் புய பலத்தினாலும் வருகின்றாய், ஆனால் நீ நிந்திக்கக்கூடிய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவரை கொண்டு நான் உன்னை மேற்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவனை தாவீது தேடின மாத்திரத்துல இந்த கல் ஒருவேளை தவறாய் எரியப்பட்டதாய் விளங்க ஆரம்பித்தாலும் கூட கல்லை சுமந்து செல்லும் கர்த்தராகிய தேவன் கோலியாத்தினுடைய நெற்றிலே போய் அடிச்சிட்டு, அவ்வளவுதான். கோலியாத்தை அடிக்கும்படிக்காக தாவீது ஒருவேளை குறி வச்சிருக்கலாம் என்றாலும் கூட இந்த கோலியாத்தினுடைய எல்லா விதமான காரியங்களும் தாவீது இதேக்கூடிய அந்த கல்லை தடுக்கக்கூடியதாய் விளங்கினாலும் கூட சரியாய் கோலியாத்தினுடைய நெற்றிலே கொண்டு போய் அடித்தது தாவீதுடைய திறமையும் அல்ல, இந்த தாவீது சுழற்றின அந்த கவனினுடைய வல்லமையும் அல்ல, கர்த்தருடைய வல்லமை அங்கே பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சுச்சு.
அப்ப கர்த்தர் என் கூட இருக்கிறது உண்டானால் எதையும் சாதிக்க என்னால் முடியும் என்கிறதை பற்றிதான முழு நம்பிக்கை நம்முடைய அதுதான் பலன் உள்ள ஒரு கிரியை. எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் இல்லாமல் எதன் ஊடாக நீங்க கடந்து போனாலும் முழு வெற்றியினுடைய மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற முடியாது. கர்த்தர் இல்லாம எத்தனையோ ஜனங்கள் கடந்து போனாங்க. கர்த்தர் இல்லாமல் கடந்து போன அநேக விதமான மக்கள் மாண்டு மடிந்து போனதாகவே கர்த்தருடைய வேத புத்தகத்துல வாசிக்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய நாமத்தினால சிம்சோன் என்கிற மனிதர் கர்த்தரை இழந்து இப்ப யுத்தத்தின் ஊடாக கடந்து போகின்றார். எல்லா விதமான பெலிஸ்திய ஜனங்களும் அவனுக்கு முன்பதாக நின்று கொண்டு அவனை மெய்யாகவே வேடிக்கை பொருளாக மாற பண்ணி அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்துல கர்த்தர் இல்லாமல் சிம்சோன் என்கிற மனிதன் கர்த்தருடைய நாமத்தினால எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் அதாவது ஒரே தீர்வியாக இந்த பெலிஸ்தியர்கள் யாவரையும் அழிக்கக்கூடிய அந்த அழிவை கர்த்தராக தேவனுடைய கரங்களிலே தாரும் என்று சின்ன ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை செஞ்சார். நடந்த காரியம் என்ன? பெலிஸ்தியர்களும் அழிந்தாங்க, சிம்சோனும் செத்து போயிட்டார். கர்த்தர் என் கூட இருந்தார்னா நான் காப்பாற்றப்படுகின்றேன், ஜனங்கள் அழிக்கப்படுறாங்க. ஆனால் கர்த்தர் என் கூட இல்லைன்னு சொன்னா நானும் அவர்களிலே ஒருவனாக மடிந்து போய்விடுகின்றேன். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எது நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமான கிரியை? எல்லா நேரத்திலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு பாருங்க. நான் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தருடைய அசைவை என்னால் பார்க்க முடியுதா? கர்த்தருடைய செயல்பாடுகளை பார்க்க முடியுதா? கர்த்தருடைய ஆலோசனைகளை பார்க்க முடியுதா? கர்த்தர் என்னோடு கூட ஒவ்வொரு காரியத்திலும் மெய்யாகவே இயங்க ஆரம்பிக்கிறாரா? இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் அறிய வேண்டியது அவசியம். நிறைய நேரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய தவறான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சூழ்நிலைகள், ஒருவேளை நம்ம நினைப்போம் இந்த ஒரு காரியத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னா இந்த காரியத்திலே பூர்ணமான ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்முடைய மாம்சாரிவை போதிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் உங்க கூட இருக்கிறது உண்டானால் அவர் உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்வார். இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சா எல்லா விதமான நன்மைகளை ஒரே நேரத்தில் இழந்து போயிருவார். ஆகவே இந்த காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நீ உன்னுடைய வாழ்க்கையில இயங்க வேண்டியதாக கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். கர்த்தராகிய தேவன் என் கூட இருக்கிறது உண்டானால் அவர் வெறுமனே இருக்க மாட்டாரு. செய்யும் ஒவ்வொரு விதமான செயல்களுக்கு உரிய தீர்வுகளை அவர் என்னோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். ஆகவேதான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய தேவனை முன்னிறுத்தி ஊழியங்களின் ஊடாக கடந்து போனாங்க. இயேசுவும் ஊழியங்களை செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்ய ஆரம்பித்தார் பாருங்கள். பிதாவாகிய தேவனுடைய ஆலோசனைகளின் படியே கர்த்தராகிய தேவனை முன்னிறுத்தி ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு நீங்களும் நானும் இயங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஆயுதம் தான் உண்டு, கர்த்தர் என்கின்ற ஒரு ஆயுதம். இவரை நான் எல்லா நேரத்திலும் விடாதிருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு தோல்வியும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் அணுகாது. ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பலனுள்ள கிரியைகள் என்றால் எதை ஆண்டவராக தேவன் சொல்கின்றார்? கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு முறை ஆராய்ச்சி பாருங்க. நாம் பேசக்கூடிய வார்த்தையில கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியுதா? நாம் பார்க்கக்கூடிய பார்வையில கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? நான் யோசிக்கக்கூடிய யோசனையில கர்த்தருடைய அசைவாடுதலை பார்க்க, இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறது தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில பலன் நிறைந்த கிரியைகள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவன் கூட இருக்கிறாரா என்பதை பற்றி எல்லா நேரத்திலும் ஆராய்ந்து பார்த்தது மாதிரி நானும் என்னுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பலனுள்ள கிரியைகளின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பித்தால் மிகுந்த நன்மைகளை, பலன் தரக்கூடிய நன்மைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல அதுல 9வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதுல 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன சொல்றது பாருங்க. நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா? இரண்டாவது முக்கியமான கிரியை என்ன அப்படின்னா, நான் உருவாக்கப்பட வேண்டும், மற்றவர்களை நான் உருவாக்க வேண்டும். இதுதான் கர்த்தராகிய தேவன் விரும்பக்கூடிய இரண்டாவது முக்கியமான செயல். நான் மட்டும் உருவாக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே போதுமானது இல்லை. 2 நிலை என்னுடைய வாழ்க்கையில வரணும். ஒன்று, நான் உருவாக்கப்படவும் வேண்டும், மற்றவரை நான் உருவாக்க வேண்டியதும் அவசியம். இந்த 2 வேலையை தான் கர்த்தர் நம்முடைய கரங்களை தந்திருக்காரு. தேவன் தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்துக்கும் 2 பணி உண்டு. ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய வசனத்தை பாருங்க. அந்த வசனத்துக்கு பேரே 2 edged sword என்ற ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அந்த பட்டயம். ஒன்று, அது என்னையும் சீராக்க வேண்டும், கேட்கக்கூடிய மக்களையும் அது பரிசுத்தப்படுத்த வேண்டியது அவசியம். அதே மாதிரி தேவன் கொடுத்தவைகள் எல்லாம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும்.
இப்படிதான் நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய கிரியைகளாக வேண்டியது அவசியம். தேவன் என்ன காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையை தர ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும், உங்களை கொண்டு மற்றவர்களின் மூலம் மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் பலவிதமான மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று சித்தம் வைக்கிறார். இப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்தை வாசிக்கிறோம். முதல் காரியம், நான் கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட வேண்டும். ஒன்று, நான் ஒவ்வொரு விதமான வசனங்களை வாசிக்கிறதுனால, ஒவ்வொரு விதமான வேத சத்தியங்களின் ஆழமான காரியங்களை அறிய ஆரம்பிக்கிறதுனால, முதல் காரியம், நான் என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கப்படுகிறேன். நான் உருவாக்கப்படுகிறது மட்டும் போதாது, இப்ப என்னுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய அந்த பரிசுத்தமுள்ள விருப்பத்தின்படி இன்னும் என்னுடைய வாழ்க்கை முழுமையின் ஊடாக போகல. எப்பொழுது முழுமை அடைகிறது என்றால், நான் உருவாக்கப்பட வேண்டும். ஒன்று, என்னை போல மற்றவனையும் உருவாக்க வேண்டியது அவசியம். இப்பதான் என்னுடைய கிரியை தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவராகிய தேவனுக்குள் முழுமை அடையும் கிரியைகளாக காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர்கள் ஒரு காலத்துல உருவாக்கப்பட்டாங்க. அநேகம் ஜனங்களை பிற்காலத்திலே அவர்கள் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி அவர்கள் உருவாக்கப்பட ஆரம்பிச்சாங்க. அவர்கள் தங்கள் ஊழியத்தின்படி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அநேக மக்களை உருவாக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு செயல்பாடு ஆண்டவராகிய தேவனுக்குள் முழுமை அடைய வேண்டும் என்றால் இரண்டு பகுதியும் அந்த காரியத்திலே சரிவர இயக்கத்தின் ஊடாக கடந்து போகணும். நான் மட்டும் வாங்கிக் கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இது என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய செயல்கள் முழுமை அடையாது. எப்போ முழுமை அடைய ஆரம்பிக்கிறது சொன்னா, நானும் என்னுடைய வாழ்க்கையிலே பயனாக்கப்பட வேண்டியது அவசியம், மற்றவர்களுக்கும் என்னுடைய செயல் பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியம். இப்பதான் என்னுடைய கிரியை முழுமை அடையும் ஒரு கிரியையாக பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகமுகமாய் காண ஆரம்பித்தார். என்றாலும் கூட தம்முடைய சீஷர்கள் கர்த்தராகிய தேவனை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கக்கூடிய காரியத்தை பத்தி கேட்கிறாங்க, பிதாவை காண்பிக்கக்கூடிய காரியங்களை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அந்த காரியங்கள் யாவற்றையும் மறுக்கல, பிதாவாகிய தேவனை சென்று அடையக்கூடிய வழிகளை அவர்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சார். ஒருவன் ஆண்டவராகிய தேவனை காண வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் உங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், என் வசனங்களை நீங்கள் கை கொள்ளுகிறது உண்டானால் நானும் என் பிதாவும் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்து நாங்கள் அவர்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். அவன் என்னை பார்ப்பான்னு சொல்கிறார். உன்னுடைய உள்ளம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாய் சுத்திகரிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நீ என்னை பார்க்கக்கூடியவனாய் விளங்குவாய். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழிகள் யாவற்றையும் போதிக்கின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று, தான் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிக்காம மற்றவர்களையும் அவர் உருவாக்க துவக்க ஆரம்பித்தார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தினாலே ஒரு பகுதி நம்ம செஞ்சிருக்கோம். என்ன பகுதி? கர்த்தருக்குள் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டு கொண்டே வர ஆரம்பிக்கிறோம். வசனங்களை கேட்கிறதுனால, வார்த்தைகளை அறிய ஆரம்பிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, கர்த்தருடைய நாமத்தினால பல விதமான உபதேசங்களின் ஊடாக கடந்து போகிறதுனால ஒரு பகுதி கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாக. இரண்டாவது பகுதி நம்முடைய வாழ்க்கையில வந்தா தான் இந்த உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை முழுமை அடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எந்த பகுதி? நீங்கள் மற்றவர்களை உருவாக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இப்படி நாம் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எந்த கிரியைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்பட ஆரம்பிக்கிறார்? எது தேவனுடைய மனதை பிரியப்படுத்தக்கூடிய கிரியை என்றால், நான் உருவாக்கப்படும்படி என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறது கர்த்தருக்கு பிரியமான கிரியை. நான் மற்றவர்களை உருவாக்கும்படிக்காக நான் பிரயாசப்படுகிறதும் தேவன் எதிர்பார்க்கும் இரண்டாவது நிலை. இந்த ரெண்டு நிலைகளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஈக்குவலாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டான நான் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் மற்ற மக்களுக்கு நான் அறிவிக்கிறேன். நான் அறிந்து கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் எல்லா விதமான மக்களுக்கும் சொல்ல வேண்டியது அவசியம். இன்னும் அறியாது இருக்கக்கூடிய அநேகம் ஆயிரம் லட்சம் கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் அறிந்த இயேசுவை அறிவிக்க வேண்டிய இரண்டாவது கட்ட பணிகளுக்குள்ளாக நான் கடந்து போக ஆரம்பித்தால்தான் என்னை உருவாக்கிற கர்த்தராகிய தேவனுடைய செயல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே முழுமை அடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பலன் கொடுக்கும் இரண்டாவது கிரியை என்ன? நீ உருவாக்கப்படும் ஒப்புக் கொடுக்க வேண்டும், மற்றவர்களை உருவாக்கவும் நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில தீத்துவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு ஒரு கர்த்தருக்கு ஒரு பெரிய ஒரு மன சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறத உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மனதிலே எதிர்பார்க்கக்கூடிய பல விதமான செயல்களை இன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக செய்து காண்பிக்காது இருக்கக்கூடிய மக்களாய் விளங்குறாங்க. கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகின்றார் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீங்கள் நல்ல கிரியைகளுக்கு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமா? நல்ல கிரியைகளை பேசும் ஒரு மக்களாய் அல்ல. நீங்களாம் நல்ல கிரியைகளை செய்யுங்க. நன்மையான ஒரு காரியத்தை செஞ்சாதான் கர்த்தராகிய தேவனை சந்திக்க உங்களால முடியுங்க. கர்த்தருக்கு பிரியமான ஒரு மக்களாக நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், எல்லா விதமான மக்களும் பாவத்தினுடைய நிலைகளை தாண்டி நீங்கள் கடந்து போய் எல்லா ஜனங்களுக்கும் நல்ல கிரியைகளை செய்யும் ஒரு மக்களாய் விளங்க வேண்டும். பேச்சில் நீங்களும் செய்யறோம்.
ஆனால் கர்த்தர் எதை எதிர்பார்க்கின்றார் அப்படின்னா, நல்ல கிரிகளை பேசும் மக்களாய் அல்ல, அவர்களுக்கு உங்கள் கிரிகளின் மூலமாய் நல்ல கிரிகளை வெளிப்படுத்துங்கள்னு சொல்றார். சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்றார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நல்ல கிரிகளுக்கு மாதிரியாக காண்பிக்க வேண்டும். நீங்க மற்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால ஆரம்ப நாட்களில் வாழ்க்கை வாழ்ந்த பவுலினுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் நல்ல கிரிகளை செய்யக்கூடிய விஷயத்துல எவ்வளவு தீவிரம் காண்பிக்க ஆரம்பித்தார். மற்றவனையை காமிக்காத. அவர் சொல்லுகின்றார், உன்னையே நீ மாதிரியாக காண்பின்னு சொல்றார். மற்றவங்க செஞ்ச ஊழியம் ரைட், கரெக்ட் தான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் என்னை பற்றி மற்ற மக்களுக்கு முன்பதாக சொல்ல முடியுதா? நான் பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழக்கூடிய பவுலை போல நானும் ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நான் விளங்குகிறேன் என்பதை பற்றி, என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் சாட்சி சொன்ன என்னால் முடிகிறதா? இதைத்தான் ஜனங்கள் இந்த நாட்டில் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்றோ வாழ்க்கை வாழ்ந்த மக்களை அல்ல, இன்றைக்கு நடமாடும் மக்களாய் காணப்படக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியை மக்களுடைய கண்கள் எதிர்பார்க்கிறது. அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்களை எனக்கு முன்பதாக மாதிரியாக காண்பீங்க. நல்ல கிரிகளை செய்யணும்னு சொல்றீங்களா? நல்ல கிரிகளை நாங்க எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி எங்களுக்கு நீங்க மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பீங்க. இன்றைக்கு நல்ல கிரிகளை பற்றி நீங்க நிறைய வார்த்தைகளை பேசுங்க. நல்ல கிரிகள் என்றால் என்ன? 7 விதமான நல்ல கிரிகள் பிரசங்கம் பண்ணுவாங்க. என்னென்ன விதமான கிரிகள் கர்த்தராகிய தேவனுடைய மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய கிரிகள், 7 கிரிகளை அந்த மக்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்திலான ஜனங்கள் கேட்பாங்க, 7 கிரியை சொன்னீங்க, அதுல ஒரு கிரியாச்சும் உன் வாழ்க்கையில் நான் பார்க்கலையே. நீ பேசுற உன் பேச்சுல இருக்கிற நல்ல கிரியைகளை பற்றி எங்காகிலும் ஒரு நல்ல கிரியை நான் உன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிந்ததா? அந்த இடத்துல அப்போஸ்தலன் சொல்ல ஆரம்பிக்கின்றார், நல்ல கிரியைகளுக்காக மற்றவர்களை நீ மாதிரியாக காண்பிக்காதே. மற்ற எல்லா விதமான மக்கள் தான் அவன் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா பாத்தீங்களா, இவனுடைய வாழ்க்கையை பாத்தீங்களா, இவனுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிச்சீங்களா, அவன மாதிரி நீங்கள் நல்ல கிரிகளை செய்ய இல்ல. மற்றவனை நீ அடையாளம் காண்பிக்காதே, உன்னையே நீ அடையாளப்படுத்துன்னு சொல்ற. என்னுடைய கிரியைகள் மற்றவனுக்கு சாட்சியான கிரியைகளாக, நல்ல கிரியைகளுக்கு சாட்சி பெற்றவர்களாக விளங்க வேண்டியது அவசியம். இப்போ உங்களை பற்றி ஜனங்கள் உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்றாங்கன்னு பாருங்க. நல்ல கிரியைகளை பற்றி நீங்கள் பேசுகிறது உண்டு, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மற்ற மக்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுவாங்க? உங்களோடு கூட இருக்கக்கூடிய மக்கள், உங்க கூட வசிக்கக்கூடிய மக்கள் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுவாங்க? இவன் நல்ல கிரியைகளை பற்றி பேசுகிறான், வாழ்க்கையிலே ஒரு நன்மையான காரியங்களை நாங்கள் பார்க்கவே முடியல. எத்தனை விதமான தீமையான காரியங்கள் உண்டோ, கருத்துக்கள் உண்டோ, எத்தனை விதமான தேவன் பிரியப்படாத காரியங்கள் உண்டோ, எல்லாவற்றையும் செய்து கொண்டு வெறும் வார்த்தையிலே காரியங்களை பேசுகிறானே தவிர இவனுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களுக்கு முன் உதாரணமான வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக இல்லை என்பதை பற்றி பேசுகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை மெய்யாகவே தூஷிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் மாற்றப்பட்டது என்று சொன்னால் இதுதான் காரணம். பேச்சில நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றோம். பேச்சிலே ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைகளை பற்றி பேசுகிறோம். பேச்சிலே ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமுள்ளவர் என்பதை பற்றி நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் கை கொள்ள முடியாத ஒரு மக்களாக நாம் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் தோற்று போனது ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். நம்ம கர்த்தர் சொல்கின்றார், யாரையோ நீ முன் உதாரணமாக காண்பியாத அளவிற்காக இதோ நல்ல கிரியைகளை பற்றி நான் பேசினேனே, என்னை நான் உங்களுக்கு முன்பதாக முன் உதாரணப்படுத்தி காண்பிக்கிறேன். பவுல் சொல்லுகின்றார், எல்லா விதமான காரியங்களுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு விதமான கிரியைகளையும் செய்தேன். இப்ப சொல்லுகின்றார், என்னை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாய் மாறுங்கள்னு சொல்றார். எப்படி சொல்றாரு பாருங்க, என்னை நீங்கள் பின்பற்றுங்க சொன்னாங்க. இப்ப இந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. வரக்கூடிய எதிர்கால சந்தை எப்படி ஆகும் பாருங்க. இப்ப நீங்க திட்டுற மாதிரி நல்ல இன்னொரு கேவலமா திட்டுவோம். இப்ப நம்ம மற்ற மக்களுக்கு கீழ்ப்படியாத ஒரு மக்கள் மாதிரி இனி வரக்கூடிய சந்ததியும் அநேக விதமான கீழ்ப்படியாமை நிறைந்த ஒரு மக்களா இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை யாருனாலையும் சொல்ல முடியாது. என்னை நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி நானே உங்களுக்கு முன்பதாக பேச முடியாது. ஏன்னா என்னுடைய கிரியைகள் இன்னும் அயோக்கியமான கிரியைகளாக, இன்னும் சுத்திகரிக்கப்படாத கிரியைகளாக, மாசுவான கிரியைகளாக, மறுவான கிரியைகளாக, தேவன் அருவருக்கக்கூடிய கிரியைகளாக காணப்படக்கூடிய என்னுடைய கிரியைகளை பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு முன்பதாக நீங்களும் நான் எப்படி சொல்ல முடியும்? என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் எப்படி சொல்ல முடியும்? அப்ப வேதம் சொல்லக்கூடிய 3வது காரியம், எந்த கிரியைகளுக்கு பலனை கர்த்தர் தருகிறார் என்றால், மற்றவர்களுக்கு மாதிரியான ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளுக்கும் மிகுந்த பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. நீங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது உண்டானால் உங்களிலே ஜனங்களுக்கு முன்பதாக உங்களிலே கிறிஸ்துவை காண்பிக்கும் மக்களாக விளங்கணும். உங்களை பார்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் உங்கள் ஒவ்வொரு நடக்கைகளிலும் கிறிஸ்துவ அவங்க பார்க்கணும். உண்மையிலே கிறிஸ்தவனா இருக்கிறாங்க. இவனுடைய அன்பிலே ஒரு குறைவை நாம் பார்க்கவே முடியல. அவன் எல்லா விதமான தீமைகளை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட எங்களை மனப்பூர்வமாய் நேசிக்க கூட விளங்குகிறார். இந்த அன்பில இவன் கிறிஸ்துவாகிய இயேசுவை அப்படியே பிரதிபலித்து காண்பிக்கிறான்.
இவன் எல்லா விதமான காரியங்களை மற்ற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல தனக்கென்று ஒரு பங்கையும் வஞ்சியாத அளவிற்காக எல்லா காரியங்களையும் தாரை பார்க்கும் ஒரு மனிதனாய் விளங்குகிறான். தன்னையே அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே தியாகமாக கொடுக்கக்கூடிய அளவிற்காக கிறிஸ்துவை அப்படியே பின்பற்றக்கூடியவனாய் விளங்குகிறான். உங்களை யாரையாச்சும் பார்த்து இப்ப சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. யாரையாச்சும் பார்த்து ஜனங்கள் சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நான் இன்னும் கர்த்தராகிய தேவனுக்கென்று சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழல, மற்றவனுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழுகிறது தேவனுக்குள் ஆண்டவராகிய தேவனுடைய மனம் பிரியப்படக்கூடிய கிரியை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. தேவன் எந்த கிரியைகளுக்கு பலன்களை தரப்போகிறார் என்றால் மற்றவர்களால் மெச்சப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, மற்றவர்களால் கர்த்தருடைய சாயலை உங்கள் வடிவிலே பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இயேசுவை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட கிரியைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் பலன் தரக்கூடிய கிரியைகளாக நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் அதுல 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியைகளை செய்து வருகிறேன் என்றார். 4வது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மனிதர்களை கர்த்தர் உருவாக்கினதற்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி மனிதன் இந்த உலகத்திலே கர்த்தர் உண்டாக்கி மனிதனை பூமியை பண்படுத்தவும் காப்பாற்றவுமே கர்த்தராகிய தேவன் வைத்தார். ஆனா அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான் பாருங்க, ஒரு தவறான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போய் இந்த உலகத்தை சாத்தானுடைய கரங்களிலே விற்று போட்டுட்டான். பாவத்தின் மூலமாக விற்று போடப்படக்கூடிய இந்த உலகம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று, மனுஷனுடைய கரங்களிலே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. இந்த உரிமையை சாத்தானுடைய கரங்களிலே மனிதர் விற்று போட ஆரம்பிச்சிட்டார். இப்ப நடந்த காரியம் என்ன, இந்த உலகத்திலே மனிதனுடைய இயக்கங்கள் போக, கர்த்தருடைய இயக்கங்கள் போக, சாத்தான் முழுவதும் இந்த உலகத்தை தன்வசமாய் மாற பண்ணி எங்கெங்கெல்லாம் சீர்கேடுகளை உருவாக்க முடியுமோ எல்லா காரியத்திலும் சீர்கட்ட ஒரு காரியமாக உருவாக்க ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னா எல்லா விஷயமும் சீராய் இயங்குகிறது தான் கர்த்தருக்கு பிரியம். எந்த காரியத்திலும் ஒரு சீர்கட்ட ஒரு காரியம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை கர்த்தராகிய தேவன் ஆரம்பத்தில் உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறாரு பாருங்க. மீண்டும் இந்த உலகத்தை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி கர்த்தருடைய சித்தத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய எல்லா விதமான இயக்கங்களும் நேர்த்தியும் நன்மையுமாய் இயங்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை கர்த்தர் உருவாக்க ஆரம்பிச்சு. இந்த வசனத்துல என்ன விதமான காரியத்தை பார்க்க முடியும், அதாவது உஷ்ணமும் அதன் பின்பதாக மழையும் சீதளமும் எந்த விதமான காரியங்களும் மீறாத அளவிற்காக அந்தந்த காலத்துல இயங்க வேண்டியது அவசியம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், மழை பெய்யக்கூடிய காலத்துல பனி பெய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளை, பனி பெய்யக்கூடிய காலத்துல கொளுத்தக்கூடிய வெயில, இந்த கொளுத்தக்கூடிய வெயில் இருக்கக்கூடிய காலத்துல பெரும் மழை பெரிந்து அநேக விதமான இடங்கள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய இந்த மாதிரி சீதளங்கள் எல்லாம் மாற்றப்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்கள் இந்த உலகத்திலே மறுக்கப்பட்டு சாத்தான் இந்த உலகத்தை சீர்கட்டதாய் மாறப்பட ஆரம்பிச்சு. இப்ப கர்த்தர் மீண்டும் இந்த உலகத்தை சீர்படுத்தணும் விருப்பப்படுகின்றார். எந்த விதமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை இழக்கிறது கர்த்தருக்கு பிரியமல்ல, அவைகளை மீண்டும் சீராக்கி தன் வசமாக்குவது தான் கர்த்தருடைய விருப்பம். இப்ப இந்த உலகத்தை மனிதனுடைய கரங்கள்ல கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சதுனால இப்ப அவரே வந்து இயங்கி இந்த உலகத்தை சீராக்க அவனால முடியாது. மனிதர்கள் அதற்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் கர்த்தர் இயங்கும்படி எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறானோ அவன் மூலமாய் உலகத்தை கர்த்தர் சீர்படுத்த ஆரம்பிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப கர்த்தரை இயங்கி எழும்பி நின்று சீராக்க முடியாது இந்த உலகத்தை, ஏன்னா மனுஷன் கையில கொடுத்துட்டாரு. இப்போ ஒருவேளை கர்த்தராகிய தேவனே வந்து இந்த உலகத்தை சீர்படுத்த வேண்டும் என்று வந்தால் சாத்தான் எழும்பி நின்று கர்த்தரை குற்றப்படுத்துவான். அதாவது இந்த பூமி வந்து மனுஷன் கையில கொடுத்துட்டீங்க தானே, இனி நீங்கள் எப்படி இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா சீர்கட்ட காரியங்கள் யாவற்றையும் சீர்படுத்த முடியும்? இது கர்த்தராகிய தேவனுடைய நீதிகளுக்கு புறமாக காணப்படக்கூடிய ஒன்று. ஆகவே இந்த உலகத்தை மீண்டும் சீர்படுத்த வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆண்டவரே, என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் மனிதர்கள் உங்களுக்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான், மனிதனின் மூலமாகத்தான் இந்த உலகம் சீராக்கப்பட முடியும். அப்ப யார் யாரெல்லாம் இடம் கொடுக்கிறானோ அவன் மூலமாகத்தான் இந்த உலகத்தை கர்த்தராகிய தேவன் சீர்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொள்கின்றார். அதனாலதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தராகிய தேவன் வருந்தி அழைக்கின்றார். அவர் நினைச்சா எல்லா விதமான காரியத்தை சீராக்க முடியும், ஒரு வினாடியில எல்லா காரியத்தையும் செஞ்சிட முடியும். ஆனால் தேவனுடைய நீதிக்கு புறம்பாக ஒன்றையும் கர்த்தர் செய்யாதிருக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறதுனால உங்கள் இயக்கங்களுக்காய் கர்த்தர் காத்திருக்க ஆரம்பிக்கிறார். இப்ப இந்த வசனத்துல என்ன காரியத்தை பார்க்கிறோம், என் பிதாவாகிய தேவன் கிரியைகளை செய்கிறார், நானும் கிரியைகளை செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் பிதாவாகிய தேவனுடைய இயக்கத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து அவரை கிரியைகளை செய்ய என்னுடைய சரீரத்தை அவருடைய கரங்களை தருகிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு.
அவர் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் இந்த பூமியை சீராக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை என்னுடைய இஷ்டத்தின்படி நான் மெய்யாகவே இயங்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய இயக்கங்களை நான் மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறேன். இந்த உலகம் சீராக்கப்படாது. எந்த விதமான ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான காரியம் இந்த உலகத்தின் ஊடாக வராது. இதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. மனிதன் இயங்காமல் கர்த்தர் மனிதனின் மூலமாய் இயங்கும்படி மனிதன் தன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரங்களை கொடுக்கும். இப்படி கொடுத்தா தான் உலகம் கர்த்தராகிய தேவனால் தான் மீண்டும் சீர்படுத்த முடியும். இந்த கர்த்தராகிய தேவன் இயங்க வேண்டும் என்றால் நீங்கள் இயங்காமல் தேவன் இயங்கும்படி உங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கும். இப்படிப்பட்ட காரியம் நடந்தா தான் இந்த உலகம் தேவனுடைய நாமத்தினாலே பழைய சீரின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்களை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய இயக்கங்களை மட்டுப்படுத்தி தாங்களே இயங்கக்கூடிய ஊழியர்களை பார்க்க முடியும். அநேக விதமான குடும்பங்கள் நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தாங்களே திட்டங்களை தீட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொல்கின்றார்? நான் இயங்க வேண்டும் என்றால் நீ இயங்காம இருக்கணும். நான் இந்த உலகத்தை சீர்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே இயங்காமல் என்னுடைய கரத்திற்குள்ளாக உன்னுடைய சரீரத்தின் செயல்களை ஒப்புக் கொடுக்கணும். இந்த காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் மனிதனுடைய ஜெபத்தினாலேயோ மனிதனுடைய முயற்சினாலேயோ மனிதனுடைய ஞானத்தினாலேயோ இந்த உலகத்தை சீர்படுத்த உங்களாலும் என்னாலும் ஆகாது. ஒரே ஒரு நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். மனிதர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்துறாங்க உலகத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக. என்ன அறிவு பயன்படுத்துறாங்க உங்களுக்கு தெரியும். நிறைய கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும். என்னென்ன விதமான வேலைகளை செய்கிறோம்? பகல்ல காலையில எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல இருந்து ஒவ்வொரு விதமான காரியங்கள், சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்குரிய ஒவ்வொரு விதமான செயல்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம். சாப்பிட்ட சாப்பாட்டுக்குரிய பாத்திரங்கள் யாவற்றையும் கழுவ வேண்டியது அவசியம். மீண்டும் அடுத்த குக்கிங்கின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். அந்த சாப்பாட்டினுடைய பாத்திரங்களை கழுவ வேண்டியது அவசியம். இரவுக்குரிய சாப்பாட்டுக்குரிய ஆயத்தங்கள் யாவற்றையும் நம்ம செயல்படுத்த வேண்டியது அவசியம். இந்த சாப்பாட்டுக்கு பிறகு அந்த பாத்திரங்கள் யாவற்றையும் கழுவ வேண்டியது அவசியம். நாளைக்கு உரிய எல்லா விதமான ஆகாரத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் இப்படிலாம் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இயக்கத்தின் ஊடாக கடந்து போவான். மனிதன் யோசித்தான், தன்னுடைய புத்தியை பயன்படுத்தினான். இயங்காமலே பாத்திரத்தை கழுவாமலே சாப்பிடுகிறது எப்படி? நம்ம சமைக்காமலே சாப்பிடுகிறது எப்படி? யோசித்து 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 மனு குலத்தை செயல்பட விடாத அளவிற்கான காரியங்களை செய்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க ஆர்டர் போட்டாலே போதும். ஒரு வினாடி எந்த விதமான சாப்பாட்டுக்குரிய எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. வாயில கொண்டு சாப்பாடு கொண்டு கொடுத்துரும். இப்ப என்ன விதமான காரியம் உருவாக்கப்பட்டது? எல்லா விதமான செயல்பாடுகளும் உங்களுக்கு எளிதாகி போயிருச்சு. ஆனா மனிதர்கள் இயங்க வேண்டிய இயக்கத்தை அவர்கள் மறந்து போக ஆரம்பிச்சதுனால ஒரு நாள்ல ஒரு காலத்துல அவர்கள் அநேக விதமான இடங்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஜங்ஷனுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் கால்நடையாக போக ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்டாப்ல இருந்து அடுத்த ஸ்டாப்புக்கு போக வேண்டும் என்றால் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் அதிக தீவிரமாய் கடந்து போய் அநேக விதமான பைக்கினுடைய ஆப் வர ஆரம்பிச்சதுனால எளிதாக பயணப்படக்கூடிய அப்ப மனிதனுடைய இயக்கமெல்லாம் குறைந்து போக ஆரம்பிக்கிறதுனால மனிதர்களுக்கு அநேக விதமான வியாதி. இப்ப இந்த வியாதியை கர்த்தருக்கு முன்பதாக போய் சொல்லி, ஏன் ஆண்டவரே இந்த வியாதி என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது, எதற்காக இந்த வியாதி என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்து? கர்த்தர் என்ன சொல்லுவார்? என்னை இயங்க விடாம நீ உன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தினால என்ன காரியத்தை நீ செயல்படுத்த ஆரம்பித்தாய்? மனிதர்களுடைய இயக்கத்தை குறைவு பண்ணி நீயே உனக்கு வியாதியை வருவிச்சு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இந்த பூமியை சீர்படுத்துகிறேன் என்கிற ஒரு பேர்ல பூமியை இன்னும் சீர்கேடாக மாற பண்ணக்கூடிய மனிதனுடைய அறிவு, சாத்தானுடைய வேகத்தினுடைய காரியத்தின் அடிப்படையில இன்னும் இந்த பூமியை சீர்கட்டதாக உருவாக்கப்படக்கூடிய சாத்தானுடைய பலவிதமான இந்த பூமியில காணப்படக்கூடிய அநேகம் தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரி காரியங்கள் எல்லா விதமான தன்மைகளில் நின்று நீங்களும் நானும் மீண்டும் ஒருமுறை மீண்டு வந்து இந்த உலகம் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயக்கத்தின் ஊடாக போக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை மனிதனோ சாத்தானோ அல்ல, கர்த்தர் சீர்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தர் சீர்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் இயங்காமல் கர்த்தரை உங்கள் வழியாய் இயங்கும்படி அனுமதிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தை உங்க கையில கொடுக்கிறேன். என் சரீரத்தின் மூலமா நீர் இயங்கி இந்த உலகத்துல என்ன சீர்கேடுகள் யாவற்றையும் சீர்படுத்த வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறீரோ அவைகளை, அந்த இயக்கத்தை என் சரீரத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நான் மெய்யாகவே ஒப்புக் கொடுத்து என் சரீரத்தின் மூலமா இயங்கும்படிக்காக அர்ப்பணம் செய்கிறேன். இப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானா, நீங்கள் அமைதியாக இருந்து கர்த்தராக தேவனை செயல்பட விட ஆரம்பிக்கிறது உண்டானால் மீண்டும் இந்த உலகம் பழைய சீரின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கும். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எல்லா விதமான நேரங்களிலும் நீங்களும் நானும் கர்த்தரை இயங்க விடாமல் நம்மளே இயங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் கர்த்தராகிய தேவனுக்கு நம்ம யோசனை சொல்ல ஆரம்பிக்கிறத கூட பார்க்க முடியும். இந்த மாதிரியான இந்த தாவீது கோலியாத்துடைய யுத்தத்துல கூட கர்த்தருடைய நாமத்தினால தாவீது என்கின்ற மனுஷன் கர்த்தருக்கு யோசனை சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தாவீதுக்கு முன்னால கோலியாத்து வருகின்றான். இவனை நான் எதிர்க்க வேண்டும் என்றால் ஆண்டவரே, என் கையில ஒரு சாதாரணமான இந்த
இந்த கவனையும் இந்த சாதாரணமான, அதாவது இந்த கூழாங்கல்லையும் மற்றும் என்னுடைய கரங்களை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அவன் கையில் அத்தனை விதமான பட்டங்களை வைத்திருக்கிறார். இத்தனை விதமான ஆயுததாரியாக நான் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தருக்கு முன்பதாக யோசனை சொல்லியிருக்கிறது உண்டானால் நிச்சயமான தோல்வியின் ஊடாக தாவீது போயிருப்பார். தன்னுடைய இயக்கங்களை மட்டுப்படுத்தி கர்த்தரை இயங்கும்படி எவன் ஒருவன் ஒப்புக் கொடுக்கிறானோ அந்த இயக்கம் முழுமை அடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா, பூமியை உன் மூலமாய் நான் மெய்யாகவே மாறப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ செய்ய வேண்டியது என்ன? உன்னுடைய கிரியைகள் மறுக்கப்பட்டு தேவன் கிரியை செய்யும்படி உன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் இந்த பூமி மீண்டும் பழைய சீரை நோக்கி கடந்து வர ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இயங்காது இருக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை இயங்க செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் தேவன் அந்த கிரியைகளுக்கு முழு பலனை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கக்கூடிய கிரியைகளுக்கு நேராக கடந்து போங்க. எதையெல்லாம் கர்த்தரினுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்றார். இயங்க வேண்டிய காலத்தில் இயங்க வேண்டும், இயங்க வேண்டாத காலத்தில் இயங்காது இருக்க வேண்டியது அவசியம். யோசிக்க வேண்டிய காலத்தில் யோசிக்கணும், யோசிக்காம மௌனமா இருக்க வேண்டிய காலத்தில் மௌனமா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினாலே செயல்பட வேண்டிய காலத்தில் செயல்பட வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டிய காலத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். எதை ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகளின் வடிவிலே எதிர்பார்க்கிறாரோ அவைகளை நாம் செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு மிகுந்த பலன்களை தரக்கூடியவராய் விளங்குவார். செய்கைகளுக்குரிய பலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பலன் தரக்கூடிய கிரியைகளின் ஊடாக கடந்து போக 4 விதமான செயல்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தருடைய பணி இந்த உலகத்திலே நம் மூலமாய் உருவாக்கப்படுகிறதையும் தேவனுடைய திட்டம் நம் மூலமாய் நிறைவாக்கப்படுகிறதையும் கண்கூடாய் பார்க்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வசனங்களுக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவனை தேடக்கூடிய கிரியைகளிலே எங்கள் கைகளை நெகிழ விடாமல் எல்லா நேரத்திலும் கர்த்தராகிய உம்மை நாங்கள் தேடும் மக்களாக விளங்க கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உருவாக்கப்படவும் மற்றவர்களை உருவாக்கவும் தக்கதான கிரியைகள் பலன் உள்ளது என்று கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு சொன்னீரே. அந்த வார்த்தைகளின்படி நாங்கள் எத்தனையோ விதமான வார்த்தைகளை கேட்டு உருவாக்கப்பட்டோம். அநேகம் ஜனங்களை உருவாக்கும் மக்களாக அப்பதான் அந்த கிரியைகள் முழுமை அடையும் என்கிறதை பற்றி உடைய வசனத்தின் மூலம் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி இயங்க கிருபை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களை முன்மாதிரியாக காண்பியாத அளவிற்காக எங்களையே மற்றவர்களுக்கு சாட்சியாக மற்ற மக்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நடக்கைகளையும் பின்பற்றக்கூடிய அளவிற்காக சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும் கிரியைகள் தான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட கிரியைகள் என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தர் இந்த உலகத்திலே இயங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இயக்கங்கள் முழுக்க மறுக்கப்பட்டு கர்த்தர் ஆகிய தேவன் எங்கள் மூலமாய் இயங்கும்படி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசி சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நாங்கள் இந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்து உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் நிறைவாக்கி உம்முடைய கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் உமக்குள் செய்யப்படக்கூடிய கிரியைகளுக்கு ஏற்ற மிகுந்த பலன்களை பெற்று உம் ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்ட இந்த வசனங்கள் யாருக்கோ உரைக்கப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக சொல்லப்பட்டவைகள் என்பதை அறிந்து இவைகளின்படி வாழ ஏற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமீன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.